ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ராவணன் தமிழனா. வழங்கியவர் சந்தான கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மாறுபட்ட கருத்துகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வகையில் தமிழர்களின் உணர்வை தூண்டி அவர்களை ஆன்மீகத்தின் எதிர்பாதையில் பயணிக்க செய்யும் பல்வேறு முயற்சிகளை இன்றைய நாஸ்திகர்கள் தினமும் தொடர்கின்றனர். அம்முயற்சிகளுள் ஒன்றாக ராவணன் ஒரு தமிழன் என்று கூறி அவனது செயல்களுக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர் என்பது நாம் யாவரும் அறிந்த ஒன்றே. ராட்சசர்கள் யார்? ராவணன் உண்மையிலேயே தமிழனா இல்லையா என்பதை ஆராய்வதற்கு முன்பாக ராவணனின் வம்சத்தை பற்றி சற்று ஆராய்வோம். ராட்சச வம்சத்தை சார்ந்த சுகேஷனன் என்பவனுக்கு மால்யவான், சுமாலி, மாலி என்று 3 ராட்சச மகன்கள் இருந்தனர். அவர்கள் மூவரும் கடுந்தவம் புரிந்து பிரம்மதேவரிடமிருந்து வரங்களை பெற்று அனைத்து தேவர்களையும் துன்புறுத்தி வந்தனர். அச்சமயத்தில் தேவலோகத்தை போன்றே தங்களுக்கும் ஓர் இடம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தனர். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவினால் இந்திரனுக்காக அமைக்கப்பட்டிருந்த இலங்கையை விஸ்வகர்மாவை அச்சுறுத்தி தங்களது வசப்படுத்தினர். பிறகு தேவர்களுடன் ஏற்பட்ட ஒரு போரில் ராட்சசர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். மாலி மடிந்தான். அவனது சகோதரர்களான சுமாலியும் மால்யவானும் தங்களது இருப்பிடமான பாதாள லோகத்திற்கே மீண்டும் இடம்பெயர்ந்தனர். ராவணனின் பிறப்பு. அதன் பிறகு யக்ஷ வம்சத்தை சார்ந்த விஸ்ரவானின் கட்டளையின்படி அவரது மகனான குபேரன் இலங்கையை தமது இருப்பிடமாக மாற்றிக்கொண்டார். அவரது செழிப்பை கண்டு பொறாமையுற்ற சுமாலி தனது மகள் கைகசியை விஸ்ரவானிடம் அனுப்பி குபேரனுக்கு இணையான குழந்தைகளை பெறும்படி தூண்டினான். அவளும் அவ்வாறே விஸ்ரவானை அணுகினாள். இருப்பினும் அவள் அமங்கலமான நேரத்தில் அணுகியதால் அவளுக்கு ராட்சசர்களே மகன்களாக பிறப்பர் என்று விஸ்ரவான் எடுத்துரைத்தார். கைகசியோ தன் மீது கருணை காட்ட வேண்டும் என்று மன்றாடியதால் அவளது இளைய மகன் பிரசித்தி பெற்ற பக்திமானாக புகழ்படுவான் என்று வரமளித்தார். காலப்போக்கில் 10 தலைகள், 20 கைகள், பரந்த வாய், நீண்ட பற்களை கொண்ட பயங்கரமான ஒரு மகனை கைகசி பெற்றெடுத்தாள். அப்போது எரி நட்சத்திரங்கள் விழுந்தன. பூமி நடுங்கியது. கடுங்காற்று வீசியது. உயிர்வாளிகளின் உள்ளத்தில் இவை பயத்தை உண்டாக்கின. விஸ்ரவான் 10 தலைகளுடைய அக்குழந்தைக்கு தசக்ரீவன் என்று பெயர் அளித்தார். கைகசி குறுகிய இடைவேளையில் கும்பகர்ணனையும் சூர்பனகை என்ற கோரமுக பெண்ணையும் பெற்றாள். இறுதியாக விபீஷணர் என்ற பெருமகன் பிறந்தபோது தேவர்கள் பரிபூரண மகிழ்ச்சியுற்று ஸ்வர்க்கத்திலிருந்து பூமாரி பொழிந்தனர். ராவணன் எவ்வாறு தமிழனாக முடியும்? ராவணனின் பரம்பரை இவ்வாறு இருக்க அவன் எவ்வாறு தமிழனாக இருந்திருக்க முடியும்? ராவணன் தமிழன் என்னும் குதர்க்கவாதத்தை ஏற்றால் அவனது தந்தை விஸ்ரவான், தந்தையின் தந்தையான புலஸ்தியர், அவரது தந்தையான பிரம்மா முதலியோரும் தமிழர் தானே. அப்படி இருக்க இவர்களை அனுதினமும் வசைபாடும் பிராமணர்கள் ஆரிய அந்நியர்களானது எவ்வாறோ யாம் அறியோம். ராவணன் இலங்கையை ஆட்சி செய்தான் என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே தவிர அவன் இலங்கையில் பிறந்தவன் அல்லன். புதுடில்லிக்கு அருகிலுள்ள நொய்டா நகரத்திற்கு அருகிலுள்ள பிஸ்ரக் என்னும் ஊரில் ராவணன் பிறந்ததாக சிலர் கூறுகின்றனர். அங்கே ராவணனுக்கு கோயில் கூட வைத்துள்ளனர். ராவணன் இலங்கையில் பிறந்ததாக எந்த ஒரு சான்றும் இல்லை. மேலும் வைகுண்ட லோகத்தின் வாயிற்காவலர்களான ஜெயனும் விஜயனும் தாம் பெற்ற சாபத்தினால் முதல் பிறவியில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்றும், 2வது பிறவியில் ராவணன் கும்பகர்ணன் என்றும், 3வது பிறவியில் சிசுபாலன் தண்டவக்ரன் என்றும் இப்பூ உலகில் பிறந்தனர். அதாவது ராவணன் தனது முற்பிறவியிலும் மறுபிறவியிலும் கூட தமிழனாக இருக்கவில்லை. எனவே பிறந்த இடம், மூதாதையர்கள், முற்பிறவி என எப்படி பார்த்தாலும் அவன் தமிழன் அல்லன். ராவணன் தமிழில் பேசினானா? ராவணன் பிராமண தந்தைக்கும் ராட்சச தாய்க்கும் பிறந்தவன். பிற்காலத்தில் இலங்கையில் வசித்ததால் அவன் தமிழ் பேசியிருக்க வேண்டும். அதனால் அவன் தமிழன் என்று சிலர் கருத்துரைக்கின்றனர். ஆனால் அது வெறும் அவர்களது கற்பனையாக இருக்க முடியுமே தவிர ஒருபோதும் உண்மையாகாது. அறம் என்பது அறவே இல்லாத ராவணனும் அவனது குடும்பத்தினரும் தமிழில் பேசியதாக வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் முதலிய எந்த நூலிலும் எந்த குறிப்பும் இல்லை. உண்மையை சொன்னால் ராவணன் சமஸ்கிருத வேத சாஸ்திரங்களில் நிபுணனாக, அதிலும் குறிப்பாக சாமவேத பண்டிதனாக இருந்தான். அவன் பேசிய மொழியும் சமஸ்கிருதமாகவே இருக்க வேண்டும் என்பதை இவை நிரூபிக்கின்றன.
சமஸ்கிருத வேதங்களை பயின்றவன் என்பதால் அவனை பிராமணன் என்றும் கூறிவிட முடியாது. ஏனெனில் அவனது சுபாவங்கள் அனைத்தும் ராட்சச தன்மையுடன் இருந்தன. தமிழ் பண்பாட்டிற்கு எதிரானவன். ஒருவேளை ராவணன் தமிழ் பண்பாட்டின்படி வாழ்ந்தவனா? நிச்சயமில்லை. தமிழர்களின் நீதி இலக்கியமான இனியவை 40 பாடல் 16.1 பிறன்மனை பின்னோக்கா பிடிநீது ஆற்ற என்னும் வரி காணப்படுகிறது. மேலும் வள்ளுவர் கூறுகிறார் குறள் 141 பிறன்பொருளால் பெற்றொழுதும் பேதாமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் கண்ணில். இவ்வுலகில் அறத்தையும் பொருளையும் ஆராய்ந்து கற்ற நபர்களிடம் மற்றவரின் உரிமையான மனைவியின் மீது ஆசைப்படும் அறியாமை என்பது இருப்பதில்லை. தமிழர்களின் அறம் பிறரது மனைவியை நோக்காமல் இருப்பது என்பது இவற்றிலிருந்து தெளிவாகிறது. இவ்வாறிருக்க ராட்சச ராவணனை தமிழன் என்று கூறி நம்மை நாமே ஏன் தாழ்த்தி கொள்ள வேண்டும்? நவீன காலத்தில் தங்களை தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு மேற்கூறிய தமிழ் பண்பாட்டிற்கு முற்றிலும் விரோதமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஒருவேளை தங்களது ராட்சச தன்மை ராவணனிடம் இருப்பதால் இவர்கள் ராவணனையும் தமிழனாக கருதுகின்றனரோ? ஆனால் ராவணனை தமிழன் என்று கூறுவதை விடுத்து இந்த போலி தமிழர்கள் தங்களை ராட்சசன் என்று கூறிக்கொள்ளல் நன்று. ராவணன் அறம் சார்ந்தவனா? பிராமண குலத்தில் பிறந்து வேதங்களை நயம்பட கற்றதால் மட்டுமே ஒருவன் பிராமணன் ஆகிவிட முடியாது என்பதற்கு பெண் பித்தனாக திரிந்த இந்த ராவணனே உதாரணம். அவன் கணக்கில்லா மனைவியர்களிடம் குடிபோதையுடன் சிற்றின்பத்தில் திளைத்திருந்தான். அப்போதும் காமம் தீராது ஸ்வர்க்கலோகம் முதல் பாதாளம் வரை உள்ள பிறர் மனைவியரை அபகரித்தான். மேலும் தனது தாயின் சகோதரியான மாயா, தனது சகோதரன் குபேரனின் மருமகள் ரம்பா என எவரையும் ராவணன் விட்டு வைக்கவில்லை. ராவணன் சிவபக்தனா? வெளிப்புறமாக பார்த்தால் ராவணன் ஒரு சிவபக்தனாக தோன்றலாம். ஆனால் அவன் உண்மையான பக்தியை வெளிப்படுத்தவில்லை என்பதை அவனது வரலாற்றை படிப்பவர்கள் அறியலாம். ஒருமுறை சிவனின் இருப்பிடத்தை கடக்க முயன்ற ராவணன் நந்தி தேவரால் இடைமறிக்கப்பட்டான். மிகுந்த கோபமடைந்த ராவணன் யார் இந்த சங்கரன் என்று அதிகார தோரணையில் கேட்டவாறே வானர முகத்துடன் நின்றிருந்த நந்தியை பார்த்து ஏளனமாக சிரித்தான். கோபமடைந்த நந்தி வருங்காலத்தில் வானரங்களே உனது இனத்தை அழிக்கும் என்று சாபம் விடுத்தார். ராவணனோ நீ எனது விமானத்தை தடுத்ததால் உனது தலைவன் சிவபெருமானை கொன்று பழி தீர்ப்பேன் என கூறி தனது கைகளால் கைலாய மலையை உயர்த்த தொடங்கினான். விபரீதம் அறிந்த மகாதேவன் தமது கால் கட்டை விரலால் மலையை அழுத்தினார். ராவணனின் கை மலையின் இடுக்கில் மாட்டிக்கொள்ள அதனால் ஏற்பட்ட பெரும் வலியினால் உலகங்களும் நடுங்கும் வண்ணம் ராவணன் கதறினான். ஓராண்டிற்கு பிறகு சிவபெருமான் அவனை விடுவித்தார். எனினும் ராவணன் சிவனுக்கும் அவரது உடைமைகளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் அபராதம் இழைத்தவனே. அகத்தியரின் சாபம். தமிழனோ மலப்பெருஞ்சலதி தந்தவன் உமிழ்கனில் விழிவழியொழுக உங்கரித்து அழிவன செய்தலாலரக்கராகிய இழிகன உரைத்தன நசனி எஞ்சவே. தமிழ் எனும் அளப்பரிய கடலை தந்தவர் அகத்தியர் விழி விழியே நெருப்பொழுக பேரொலி எழுப்பி அழிவிற்குரிய தீய செயல்களை செய்வதால் நீங்கள் அரக்கராகி இழிக என்று சாப வார்த்தை கூறினார். கம்ப ராமாயணம் பாலகாண்டம் 375. தொல்காப்பியருக்கு முன்பாக பொதிகை மலையில் வாழ்ந்து தமிழ் இலக்கணம் அருளியவர் அகத்தியர். அவர் ராவணனின் தங்கை தாடகையின் குமாரர்களை சபித்தார் என்பதையும் ராவணனை கொல்ல ராமருக்கு ஆயுதம் வழங்கினார் என்பதையும் நாம் காண்கிறோம். அவரை தமிழ் இன துரோகி என்று கூறிவிட முடியுமா? தமிழனாக இருந்தால் ஒரு வாதத்திற்காக ராவணன் தமிழனாகவே இருந்தான் என்று வைத்துக் கொண்டால் கூட உண்மையில் தமிழன், கன்னடன், தெலுங்கன், மலையாளி முதலிய எல்லாவித அடையாளங்களும் வெற்று அடையாளங்களே. நாம் ஆன்மீக ஆத்மா, உடலின் எல்லா அடையாளங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள். இதை அறிவதே முக்கிய ஞானம். நாம் அந்த தளத்திலிருந்து உலகை அணுகி தர்ம அதர்மங்களை கவனிக்க வேண்டும். தர்மம் யாரிடம் இருந்தாலும் அதனை அங்கீகரித்து போற்ற வேண்டும். அதர்மம் யாரிடம் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும். அதன்படி பிறர் மேன்மையை கண்டு பொறாமை,
பிறர் மனைவியின் மீதான மோகம் முதலிய பல்வேறு அதர்ம செயல்களில் ஈடுபட்ட ராவணன் நிச்சயம் அழிக்கப்பட வேண்டியவன். அவனை அழித்து உலகை உய்வித்து தர்மத்தை நிலைநாட்டிய பகவான் ஸ்ரீராமர் போற்றப்பட வேண்டியவர், வணங்கப்பட வேண்டியவர். நீதி, நேர்மை, நாணயம் முதலியவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தமிழன் என்று கூறிக்கொண்டு தங்களது அநீதிகளையும் அநியாயங்களையும் வளர்த்து மக்களை அதில் தூண்டி குளிர்காய நினைக்கும் போலி தமிழர்கள் ராவணனை தங்களது மூதாதையராக கூறிக்கொள்ளட்டும். ஏனெனில் முன்னரே கூறியது போல இவர்கள் அனைவருமே அரக்கர்கள் தானே. ஆனால் உண்மையை உணரும் ஆவல் கொண்டுள்ள பக்தர்கள் ராமாயணத்தை உண்மையான பக்தர்களிடமிருந்து கேட்டு பகவானின் மீது அன்பையும் பக்தியையும் வளர்த்து கொள்ளுதல் சாலச் சிறந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.